ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டாவை வச்சு 2 விதமான சூப்பரான டேஸ்டியான ரெசிபிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே நிறையா சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வருவோம் பரோட்டா. ஆனால் ஒரு பரோட்டா 2 பரோட்டாக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க. எப்போவுமே பரோட்டா வாங்கிட்டு வந்தாலும் மீதி ஆகிடும். சரி, மீதி ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரோட்டா வாங்கிட்டு வந்தால் அன்றைக்குன்னு பார்த்து பத்தாமல் போயிடும். அதனால் எப்போவுமே ஒரு 2-3 பரோட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வருவோம். அதனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பரோட்டா எப்போவுமே 2-3 பரோட்டா மீதி ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த பரோட்டா வந்து நாங்கள் கொத்து பரோட்டா இல்லைனா சில்லி பரோட்டா செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதனால் அப்பப்போ நாங்கள் பரோட்டா மீதியானாலே கொத்து பரோட்டா இல்லை சில்லி பரோட்டா தான் செய்வோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டாவை வச்சு கொத்து பரோட்டாவும் சில்லி பரோட்டாவும் வீட்லேயே எப்படி நல்லா டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எடுத்திருக்கிற 3 பரோட்டாவையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக நான் 1 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தக்காளி இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், வெறும் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 3 பரோட்டாவுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். வீட்டில் செய்கிறதுனால கொஞ்சம் முட்டைலாம் கொஞ்சம் நிறையா போட்டு செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 4 முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் குக் பண்ணியாச்சு. சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கிறேன். பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ சால்னா சேர்த்துக்கலாம். இதுவும் பரோட்டாவுக்கு வாங்கிட்டு வந்த சால்னாவே மீதி இருந்தது. அந்த சால்னாவை தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். ஒரு சிலருக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் குழம்பு அதிகமாக சேர்த்து செஞ்சால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு சால்னா சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சால்னா சேர்த்துக்க போகிறேன். நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விடுங்க. அப்படி இல்லைனா வீட்டில் தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்கும் பாருங்கள், அந்த கிளாஸை வச்சு கூட நம்ம நல்லா இப்படி நல்லா குத்தி விடணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் டம்ளர், அந்த டம்ளர் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக உடஞ்சிரும். கொத்து வந்து சூப்பராக வரும். கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். கடையில் விற்கிறது போலவே கொத்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டம்ளரை வச்சு நல்லா கொத்தி எடுத்தாச்சு. கொத்து பரோட்டா கடையில் விற்கிறத விடவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீட்லேயே. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக 3 பரோட்டா 4 முட்டையை வச்சு கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரொம்ப கம்மியாக போட்டு செய்வாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே சூப்பராக இருக்கும். 3 பரோட்டா 4 முட்டை தான் போட்டோம். ஆனால் இது வந்து வயிறு ஃபுல்லாக 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது.
3 பரோட்டா மீதமாயிடுச்சு. இந்த பரோட்டா வச்சு இப்போ நான் சில்லி பரோட்டா செய்ய போகிறேன். முதல்ல பரோட்டாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பரோட்டா வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பீஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி கட் பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா பரோட்டாவையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பரோட்டாவையும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சில்லி பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. பரோட்டாவை எப்படி கட் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி கூட கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடுறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொடமிளகா போட்டு செய்வாங்க. சில்லி பரோட்டான்னு சொன்னாலே வெங்காயமும் கொடமிளகாவும் தான் இருக்கும். இப்போ என்னோடய வீட்டில் வந்து கொடமிளகா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் கொடமிளகா வாங்கிட்டு வந்து கூட சேர்த்துக்கோங்க. நான் மீதமான பரோட்டா வச்சு நான் செய்கிறதுனால போய் கடையிலலாம் வாங்கிட்டு வர முடியல, இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. சில்லி பரோட்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே போதும், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயில். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் நல்லா கூட வதக்கிக்கோங்க. ஆனால் சில்லி பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி தான் செஞ்சுருப்பாங்க. ஸ்டவ்வை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலா வந்து தீஞ்சு போகக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா நீங்கள் தக்காளியை ஒரு 2 இல்லை 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி விழுது சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கலாம். என்கிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்ததுனால நான் இப்போது சாஸே சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிறேன் 3 பரோட்டாக்கு 2 ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்கணும் அப்படின்றதுனால 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். வேணும்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலாலாம் பரோட்டாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும், சில்லி பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா நான் 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் சில்லி பரோட்டா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் போடுவாங்க, அதனால தான் ரெட் கலரில் இருக்கும் சில்லி பரோட்டா பார்க்குறதுக்கு. நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ஃபுட் கலர்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுருக்கோம். இது கூடவே கொஞ்சம் நம்ம கொடமிளகா போட்டு செஞ்சுருந்தோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே நமக்கு சில்லி பரோட்டா கிடச்சிருக்கும். நான் அதை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பரோட்டா மீதமாயிடுச்சுன்னா எப்பயும் கொத்து பரோட்டா மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சில்லி பரோட்டா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.